ஹாய் ஹலோ நான் உங்கள் ஜின்சி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணுறேன், அது ஃபஸ்ட்டு நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சீரம்ஸ் காட்டினேன். இன்றைக்கி வந்து மாய்ஸ்சரைசர் காட்ட போகிறேன். நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து நிவ்யாவோட தான் வாங்கினேன். பீச்சுன்னு நினைக்கிறேன், நிவ்யாவோட பீச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் வரும். அதுதான் வாங்கினேன் நான். ஆனா வந்து என்ன ஒரு இதுன்னா, அது வந்து ரொம்ப க்ரீமியா இருந்துச்சு. எனக்கு போடுறப்போ கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபீலிங்கா இருக்க மாரி இருந்துச்சு. சப்போஸ் ஒரு சில பேத்துக்கு அது செட் ஆகலாம். பட் எனக்கு பார்த்தா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்க மாரி இருக்கும். அதாவது எப்படின்னா, போட்டோனே ஏதோ மூஞ்சில ரொம்ப தேய்ச்சிருக்க மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் திருப்பியும் நெறையா பார்த்தேன். நான் என்னமோ தெரியல, சீரத்துக்கும், சன்ஸ்கிரீமுக்கும் நெறைய நான் தேடி தேடி போட்டேன். பட் மாய்ஸ்சரைசர் நான் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நானே இப்ப தான் அத வந்து அய நானே இப்ப தான் அத யோசிக்கிறேன். ஏன் நம்ம மாய்ஸ்சரைசர் நெறைய யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லி, இனிமே யூஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நிவ்யா யூஸ் பண்ணேன். செகண்ட் நான் யூஸ் பண்ணது வந்து பாண்ட்ஸோடது. இந்த லைட் ஜெல் இதுதான். இது வந்து அது வந்து நான் எனக்கு அது பிடிக்காததுக்கு ஒரே காரணம் தான் நான் உங்கள்ட்ட சொன்ன மாரி ரொம்ப ஸ்டிக்கியா, க்ரீமியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் இது வாங்குனேன். இது பாருங்க, நான் எப்பயுமே இப்படியே தான் வச்சுக்கிறது. இந்த சைட்லேருந்து மட்டும் தொட்டுடுப்பேன். இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஜெல் டைப் மாரி தான் இருக்கும். அதாவது நீங்க இப்படி ஸ்கின்ல போட்டாலும், இது மாரி வாட்டரா இருக்கப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இங்க பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்மெட்ஜ் ஆயி ஸ்மூத் ஆயிரும். பட் வந்து அது வந்து அப்படி இருக்காது. ரொம்ப க்ரீமியா இருக்கும். நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கிறப்போ ரொம்ப ஸ்கின்ல அழுத்தமா இருக்க மாரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிரீம் போடுறோம், சன்ஸ்கிரீன் போடுறப்போ ரொம்ப வந்து பிசுபிசுன்னு ரொம்ப நெறைய ஏதோ ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்க மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அத யூஸ் பண்ணல. அ கிட்டத்தட்ட இது ஒரு 5 பாக்ஸ் நான் இதோட வாங்கிட்டேன்னு நெனைக்கிறேன். 3 பாக்ஸ் தூக்கி போட்டேன். 2, 3 பாக்ஸ் வந்து நானு சமைக்கிறதுக்கு ப்ராடக்ட் போட்டு வைக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. இது லாஸ்ட்டா முடிஞ்சது. இது இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அப்படிதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாருக்கும். என்னது ஆயிலி ஸ்கின் தான். பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து லைட்டா போட்டாலே போதும். இங்க பாருங்க, அப்படியே நல்லா ஷைனிங்கா டக்குன்னு மறைஞ்சிரும். ரொம்ப ஆயிலிலாலாம் தெரியல. அதனால நான் இத தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாருக்கு. வேற ஏதாவது நான் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா, அதையும் நான் கண்டிப்பா வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து நான் 100 எம்எல் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 350 போட்டிருக்கு. நான் வந்து ஆனா 350க்கு வாங்கல. 298 அவ்வளோதான் வாங்கினேன். 298க்கு தான் வாங்கினேன். பர்பிள்ல தான் வாங்குவேன். எந்த பியூட்டி ப்ராடக்ட்டுமே பர்பிள்ல தான் வாங்குவேன். நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் இதுதான். கண்டிப்பா ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி சன்ஸ்கிரீன் போடுங்க. நான் யூஸ் பண்றது பாண்ட்ஸ். நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்க? எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வேற எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்றேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி.